சண்டை போட்டுட்டு வெளியில் கிளம்பும் போது நம்ம லக்ஷ்மி தேவி வந்துடுறாங்க. அவங்கள தொட்டு கும்பிட்டு போனால் ஒரு பாசிட்டிவான வைப் கிடைக்குதுங்க. சரி ஓகே, எங்கே வந்திருக்கோமா? ஆமாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜிம்முக்கு தான் வந்திருக்கோம். யார் ஒர்க் அவுட் பண்ண போகிறா, யார் வெயிட் ரெடியூஸ் பண்ண போகிறா, எல்லாமே இனி வரும் காலங்களில் வீடியோஸில் தெரியும். சரி ஓகே, அங்கே போய் பேசிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோன்னே துணி வெளியில் காயப்போட்ட துணி எடுத்து போட்டாச்சு. அதை மடிக்கணுன்னாவே எனக்கு குளிர் காய்ச்சல் வந்துருப்பா, உண்மையிலே சொல்கிறேன். சரி ஓகே, வாங்கின சிக்கனை என்ன பண்ணுறது, மட்டன் குழம்பு வேறு இருக்கே, நைட்டுக்கு இட்லி ஊற்றி மட்டன் குழம்பு பண்ணிக்கலாம், அந்த சிக்கனை 65 போட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு சிக்கனை 65 மசாலா அதெல்லாம் போட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. அது வச்சதுக்கப்புறம் கிச்சன் ரொம்ப கேவலமாக இருந்தது என்னோட கிச்சனை. அதை முதல்ல க்ளீன் பண்ண பாருங்கள். சிங்கில் ஒரு பாத்திரம் கூட இல்லை, எல்லாத்தையுமே தொடச்சி அடுப்பெல்லாம் தொடச்சாச்சு. மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனையும் அப்படியே வந்து பொரிச்சிடலாம். மொறுன்னு பொரிச்சு சிக்கன் வெங்காயம் வச்சு கொடுத்துட்டேன். சரி ஓகே, இன்னையோட அந்த மொறு வறுக்கிறது எல்லாமே முடிஞ்சிருச்சு. நாளையிலேருந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே நல்லா வந்து காய்கறிகள் அந்த மாதிரி சாப்பிட போகிறோம். அப்படியே சிக்கனே எடுத்தாலும் சேலட் போட்டு சாப்பிடலான்ட்டு. யாருக்கு இந்த உலகத்தில் துணி மடிக்கிற வேலை பிடிக்குமோ பிடிக்காதோ தெரியாது, ஆனால் எனக்கு இந்த துணி மடிக்கிற வேலை மட்டும் பிடிக்கவே பிடிக்காது. இங்கே பாத்திரம் கூட 2 தொட்டி வலிக்கிறோம், ஆனால் துணி மடிக்கிற வேலை பிடிக்கும்.